மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். கடலூரில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 4 மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். கடலூர்ல வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? எந்தெந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எந்தெந்த மையங்களில் வைக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம் என்ன? ஜனநாயக திருவிழா நேற்று 6 மணியுடன் முடிவடைந்தது. குறிப்பாக இந்த பதிவு செய்யப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 9 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த 9 சட்டமன்ற தொகுதிக்கும் 4 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர் குறிஞ்சிப்பாடிக்கு கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரியிலும் வாக்கு எண்ணும் மையமும், பண்ருட்டி நெய்வேலிக்கு பண்ருட்டியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையமும், விருத்தாச்சலம் திட்டக்குடிக்கு விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையமும், அதேபோல் சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோயில் இந்த 3 சட்டமன்ற தொகுதிக்கு முட்லூர் அரசு கலைக்கல்லூரியிலும் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தான் நேற்று வாக்குச்சாவடி மையங்களிலெல்லாம் கொண்டு வரப்பட்ட இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு அறை என்பது 3 அடுக்கு பாதுகாப்புடன் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு அறையில் மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட பிறகு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் வந்து நேரடியாக இங்கு அதிகாரிகள் சீல் வைத்தார்கள். அந்த அதிகாரிகள் சீல் வைக்கும் போது வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் அங்கு நேரடியாக பார்த்து அந்த சீல் வைக்கும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இங்கு சீல் வைக்கப்பட்ட பிறகு தற்போது இங்கு ஒரு பலத்த காவல்துறை பாதுகாப்பு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூரில் இருக்கும் மையத்தில் இந்த பணியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மையத்தில் இதன் பிறகு யாருமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், ஆயுதம் தாங்கிய துணை ராணுவ படை வந்து இங்கே நிற்கிறார்கள். இந்த துணை ராணுவ படையினர் இங்கிருந்து செல்ல மாட்டார்கள். இங்கு 3 பூட்டுகள் போடப்பட்டு இந்த வாக்கு எண்ணும் மையம், அது குறிப்பாக கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்னணு இயந்திரத்தை இதுக்கப்புறம் யாராலும் பார்க்க முடியாது. குறிப்பாக சிசிடிவி மூலியமாக தான் கண்காணிக்கப்படும். அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து அவ்வப்போது வந்து சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்படிதான் இதன் பிறகு யாரையுமே இங்கு அனுமதிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த பகுதி வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக ஆக்கப்படும். இவர்கள் இந்த துணை ராணுவ படை, அதன் பிறகு ஆயுதம் தாங்கிய காவல்துறை, அதன் பிறகு காவலர் என தொடர்ந்து வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு மையத்திற்கும் போடப்படும். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 4 மையங்கள் இருக்கிறது. இந்த 4 மையத்திற்கும் இதுபோல் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கே வாக்கு வைக்கப்பட்ட இந்த இயந்திரம் வைக்கப்பட்ட அந்த அறைக்கு மின்சாரமும் துண்டிக்கப்படும். ஏனென்றால் ஏதேனும் மின்கசிவு ஏற்படும் காரணத்தினால் மின்சாரமும் துண்டிக்கப்படும். அந்த அளவுக்கு பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுடன் இந்த வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 மையங்களுக்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். முகவர்கள் குறிப்பாக அவர்கள் அடையாள அட்டையுடன் சிசிடிவி அறையை மட்டும் நேரடியாக வந்து பார்க்கலாம். மற்றபடி வேறு யாரும் இங்கே உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கடலூர்ல வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். கடலூரில் மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதில் பதிவான வாக்குகள் 4 மையங்களில் வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்போடு வைக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக நமது செய்தியாளர் அளித்த விளக்கத்தை பார்த்தோம். வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மையங்களுக்கு மின் இணைப்பு கூட துண்டிக்கப்படும் என்ற செய்தியையும் தெரிவித்திருந்தார். மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம்